உணவின் சுவை உப்பிலும் உரைப்பிலும் உள்ளதை விட பகிர்வதில் அதிகம் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சுயம் குக்கிங். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ப்ரெட்டு ஒரு 5 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக பிச்சு மிக்சியில் ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, அவல் நான் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். அவல் நம்ம ஆப்ஷன் தாங்க. அவளுக்கு பிறகு கோதுமை ரவை எடுத்துக்கலாம், ரவை எடுத்துக்கலாம், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது மிச்சமா வீட்டில் ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரெட்டை வச்சு நம்ம செய்யலாம். ஸ்வீட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம், 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். ஸ்வீட் நல்லா இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும் ப்ரெட்டை வச்சு செய்யறது. பாருங்க, நம்ம அவலை நல்லா கொஞ்சம் செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் பேன் வச்சிருக்கேன். பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பாருங்க, முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் செவக்க. இந்த ஸ்வீட்டுக்கு நெய் ரொம்ப தேவை கிடையாதுங்க. பாருங்க, முந்திரி செவந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்க, ப்ரெட்டை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம், நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா உங்களுக்கு நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர், மெரூன் கலர் வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இது நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கிற வாசனை நல்லா ப்ரெட்டு நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. பாருங்க, நான் ப்ரெட்டு ஒரு 5 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன்ங்களா, அவள் அதெல்லாம் நான் 2.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது தண்ணி கொஞ்சம் ப்ரெட்டெல்லாம் நல்லா சிவக்க வறுத்த வாசி தண்ணி கொஞ்சம் இழுக்கும். பாருங்க, அவள் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம கலந்து நல்லா விட்டுடலாம். பாருங்க, இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நான் சர்க்கரை 1 கப் போட்டிருக்கேன். வெல்லத்தை பொடி பண்ணி போட்டிருக்கேன், 1 கப் போட்டிருக்கேன் நான். தண்ணி வேணுங்கிற தண்ணி பக்கத்தில் வச்சுங்க, வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இறுகி வருது, நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, ப்ரெட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கலந்துக்கலாம். ப்ரெட்டு நல்லா பொரிச்சு வறுத்து எடுத்துருக்கிற வாசி தண்ணி நிறைய இழுக்கும். நீங்கள் பக்கத்தில் தண்ணியை சூடு பண்ணிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கலந்துக்கலாம். நான் காய்ச்சி ஆறுன பால் ஒரு 1/4 கப் விட்டுறேன். இது நம்ம ஆப்ஷன் தான், தேவைன்னு விட்டுக்கலாம். பால் விடுற வாசி கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கும். பாருங்க, கை விடாம கறிக்கிட்டே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கறி விட்டுக்கிட்டே இருந்தா அடி பிடிக்காம வந்துடும். பாருங்க, நெய் நான் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். இதுக்கு ரொம்ப நெய் தேவை வேண்டாம். பாருங்க, ஒட்டாம வருது. நம்ம ப்ரெட்டை வச்சு பண்ணுற ஸ்வீட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃபினிஷிங் டைம் நான் அந்த ஊட்டி ஃப்ரூட் கொஞ்சம் போட்டிருக்கேன், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது கொஞ்சம் நான் கலந்து போட்டிருக்கேன். பாருங்க, ஒட்டாம வந்துருக்குது. பாருங்க பாருங்க, நெய்யே இல்லாம நல்லா வந்துருக்கு. பாருங்க பாருங்க, முந்திரி கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பாருங்க, வாசனைக்காக ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உடனே செஞ்சிடலாம். வீட்டில் ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டு மிச்சமாக இருக்கிற ப்ரெட்டை வச்சு உடனே நம்ம செஞ்சிடலாம். பாருங்க, நம்ம ப்ரெட்டு ஸ்வீட் ரெடி ஆகிடுது.
செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமில் சுயம் குக்கிங் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சுயம் குக்கிங். நன்றி. வாழ்க வளமுடன்.